அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிளிநொச்சி ஆலயத்தில சில பெண்களினுடைய அந்த நடனம் ஆடி தேர் திருவிழா அன்று நடனம் ஆடி ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார்கள். உண்மையிலே அ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த தமிழர்கள் வந்து உலகத்தில எல்லா நாட்டிலேயும் வாழக்கூடிய ஒரு பெருமை மிக்க ஒரு தமிழ் மக்கள், தமிழ் இனம். எல்லோருக்கும் வந்து வழிகாட்டியாகவும் எங்களுடைய வீரத்தையும், எங்களுடைய கலை, கலாச்சார பண்பாடுகள், விழுமியங்களையும் உலக நாட்டுக்கே நாங்கள் அ மு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், இந்த தமிழர்களாகிய நாம். ஆனால் நாங்களே இப்பொழுது மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிவுக்குள்ளே போய்க் கொண்டிருக்கிறோம். ஆனா வெள்ளைக்காரர் அந்த பிரிட்டிஷ் அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அ தெற்காசிய நாடுகளிலே இப்பொழுது ஆலயத்துக்கு செல்கிறார்கள், வேட்டி அணிகிறார்கள். அம் அந்த "ஏன் நாங்கள் பிறந்தோம்? எதுக்கு பிறந்தோம்? நாங்க முக்தி அடையணும். இனிமேல் பிறப்பு வேணாம்" அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து மெல்ல மெல்ல அந்த கலாச்சார அந்த பிறப்பின் ரகசியங்களையும், அந்த சிவனையும் வந்து அதிகமா வந்து உணர வழிகிட்டார்கள். இற இற இயற்கையை வந்து அதிகமாக வணங்க வழிகிட்டார்கள். மரங்களை நடுகிறார்கள். நல்ல நல்ல விடயங்களை செய்கிறார்கள். அவர்கள் வந்து நல்லா இருக்கிறார்கள். அந்த நாடுகள பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆனா இங்கிருந்து போய் நாசகார வேலை செய்கிறது யாருன்னு கேட்டால், வெளிநாடுகள்ல போய் இந்த தமிழர்கள் நியூஸ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து குடும்பத்திலே கலவரம், அங்கே கத்திக்குத்து, அது இதுன்னு சொல்லி இங்கே இருந்து போய் கூட அங்க திருந்துபவர்களாக நாங்கள் இல்ல. இப்போ வந்து உலக நாட்டுல எல்லா நாட்டிலயுமே தமிழர்கள் இருக்கிறார்கள். அங்க நீங்க சென்ற நோக்கம் என்னன்னு சொன்னா, போய் உழைச்சிட்டு வார மட்டும்ன்றதெல்லாம் நோக்கம் கிடையாது. உண்மையிலேயே நாங்கள் ஒரு சந்தோஷம் எது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு மூட நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இது ஒரு அரைகுறை ஆடி, இந்த உடம்பு சதைக்கும் ஆசைப்பட்டு, இந்த இச்சையிலேயும் பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல ஆட்டம், பாட்டத்த அதில பார்க்குறது, இந்த கலை, கலாச்சாரம், இந்த நிகழ்வுகள், அ இந்த இதுதான் அந்த அற்ப சந்தோஷம். அந்த 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 நிமிடம் மட்டும் தான் அது சந்தோஷம். சந்தோஷம்ன்றது உங்களுக்கு புரியுதில்ல. மகிழ்ச்சி, சந்தோஷம்ன்றதெல்லாம் இது கிடையாது. அ இப்ப நாங்கள் கொடுப்பது எது நம்ம கொடுக்கிறோமோ, ஒரு மனிதர்களுக்கோ, உயிரினங்களுக்கோ, இந்த ஜீவராசிகளுக்கு நாங்கள் எது கொடுக்கிறோமோ, அதுதான் எங்களுக்கு திருப்பி கிடைக்க போறது. இந்த பிரபஞ்சத்தில. நீங்கள் என்னத்த கொடுக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். கலை, கலாச்சாரம், நாகரிகம் என்ற போர்வையில நீங்கள் இப்படி இந்த வேலையை ஆலயத்தில செய்த ஆலயம் வந்து எதற்கு அமைக்கப்பட்டிருக்கிறன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஆலயம் வந்து மனித உடலுக்குள்ளே நடக்கின்ற அத்தனை விடயங்களையும் அவுட்புட்டாக காட்டுறது தான் ஆலயம். உள்ளே அதாவது உள்ளே நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் வெளியே காட்டுகிறது தான் ஆலயம். இன்புட் வந்து அவுட்புட். உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டரை வந்து போட்டுவிட்டா, அந்த ப்ரொஜெக்டரில் உள்ள நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டுவிட்டோம். அந்த ப்ரொஜெக்டர் வெளியே வந்து காட்டும். இதுதான் உனக்கு உள்ளே இருக்கிற விடயம், இதுதான் அதான் ப்ரொஜெக்டர். இது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் எங்கள் உடலுக்குள்ளே நடக்கிற இந்த நீங்கள் மாற்றம், கலாச்சாரம், நாங்கள் இப்போ போகிற போக்கு, இப்போ எல்லாம் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து அந்த ஃபேஷன், இந்த ஃபேஷன். ஆனால் கடவுளுக்கு நீங்கள் வந்து பட்டுக்கு தான் கட்டுவீங்க இடையில ஆரியில். இப்போ போய் டெனிம் ஜீன்ஸில் கட்ட முடியுமா? இல்லை. இந்த மாற்றம் ஏற்படுதுண்டா, இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது? உங்கள் மனங்களுக்குள்ள தான் தீய எண்ணங்களும், தேவையற்ற சிந்தனைகளும், தேவையற்ற எண்ணங்களும் தான் மாறிக்கொண்டிருக்கே தவிர, இங்கே பிரபஞ்சம் அப்படியே தான் இருக்கிறது. சுற்றி கொண்டே இருக்கிறது. எந்த காரணம் கொண்டு லீவும் எடுக்க இல்லை, நிற்கவும் இல்லை. 9 கோள்களும் அதே செயற்பாட்டில் தான் இருக்குது. பூமியை சுற்றி கொண்டிருக்கு. இயற்கைகளும் தன்னுடைய அந்த கால நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயற்பாடுகளை இயற்கை வந்து சமநிலை குலையே இல்லை. சரியான முறையில் அது நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் நமக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா மாற்றம். நீ மாற்றம் வரணுமென்றியே நீ ஆலயத்தில் போய் இந்த கூத்தடிக்கிறியே, உள்ள உனக்கு என்ன மாற்றம் நடக்கும்? அதை முதல் சிந்திச்சியா? உனக்கு உள்ளுக்கு கிட்னி 2 இருக்கு, லிவர் 1 இருக்கு, லங்ஸ் இருக்கு. இது எதுலேயும் மாற்றம் இருக்கா? இல்லை. அப்போ உன் மனதுங்களில் நீ தான் கெட்டுப்போய் கொண்டு இருக்கிற. தமிழர்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆலயம் வந்து நீங்கள் அப்படி ஒரு நிகழ்வுகளையும் போட்டு அந்த கலாச்சார அது சந்தோஷம், அது ஒரு மகிழ்ச்சி அப்படி சொல்லி நீங்கள் செய்கிறதால என்ன நடக்குன்னா, அந்த ஆலயத்துக்கு போகிறது நோக்கம் என்ன, அந்த ஆலயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, அந்த ஆலயத்தில் போனால் உங்களோட மன அமைதி என்ன, உங்களோட சக்தி என்ன, எல்லாம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், நான் முதலே சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோவில், பிரபஞ்சத்தினுடைய சக்தி அனைத்தும் சேமிக்கப்படுற இடம்தான் ஆலயம். அந்த சக்தி வந்து இறங்குற இடம், அந்த இறங்குன அதான் ஆண்கள் சேட்டை கலட்டி போட்டு உள்ளே போகும்போது அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியை வந்து பெறுவார்கள். பெண்கள் வந்து
முழு ஆடை போட்டிருக்கலாம், அந்த நகை போட்டிருப்பார்கள். அதன் மூலம் அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே போகும். அவர்களுக்கு அந்த முடி நீளமான முடி, அப்போ முடி மூலமும் அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே இறங்கும். அதால தான் என்று சொல்லி எல்லா விளக்கமும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆலயத்துக்கு போகிறது சக்தியை பெற்றுக்கொள்ளவே தவிர இழக்கிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த கூத்து ஆடி அறகுற ஆடைகளோடு ஆடும்போது அங்கே எத்தனையோ கண்கள் உங்களை பார்க்குது. அந்த இதிலே அந்த பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இதை தூண்டி விட்டவர்களும் நிச்சயமாக ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தியை இழந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வெறும் அந்த கர்மா சும்மா இல்லை, விடவே விடாது. அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி உங்களுக்கு இழந்து கொண்டு போகும். உங்கள் குடும்பத்திலேயும் பிரச்சனை சிக்கல்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. இது வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் அறகுறைய ஆட உங்களுடைய சக்தி வீண்விரியமாகிறது. உங்களுக்கே தெரியாமல் அந்த சக்தி வீண்விரியமாகிறது. உங்களுக்கு உடலுக்கு உள்ள தேவையில்லாத நோய்கள், பிறகு வயது முதிர்ச்சி, மிக விரைவில் முதிர்ச்சி அதெல்லாம் ஏற்படுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். அப்படியான மாற்றங்கள் வந்து நிகழும். நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் அங்கே மாற்றணும். பிரபஞ்சம் வந்து யாருக்கும் தீங்கு செய்கிறதில்லை. பிரபஞ்ச நியதியின்படி, அந்த விதியின்படி, ரூல்ஸின்படி நீங்கள் நடந்து கொண்டால் இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த பிரபஞ்சத்தினுடைய விதிமீறலை நீங்கள் மீறும்போது கண்டிப்பாக இதிலே பெரிய தாக்கம் ஏற்படும். அது பாதிப்பு உங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது. கண்ணால் இன்னும் ஒருத்தரும் கூட அறகுற ஆட்டங்களையும் பாட்டங்களையும் இந்த டிக்டாக்கு சமூக வலைத்தளங்களில் நீங்கள் போடுறீங்க. இது மிகப்பெரிய டேஞ்சர். உங்களுக்கே தெரியும், இதை ஆடுகிறவர்களை பார்த்துருப்பீங்க. 2-3 வருடத்திலேயே தலை நிறைச்சி வித்தியாசமான ஆக்களை வந்து உடம்பும் ஒரு மாதிரி இதென்ன கொஞ்ச நாள்லேயே அந்த வீடியோக்குள்ளேயே வர மாட்டார்கள். 2-3 வருடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நன்றாக புரியும். இது உண்மை. அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி வந்து இழந்து 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 போகும். இதுதான் உண்மை. இதுக்குத்தான் ஆலயத்துக்கு போய் அந்த சக்தியை பெறதுக்கு அப்புறம் 12 வருடத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் என்று சொல்வார்கள். அங்கே அந்த கும்பாபிஷேகத்தில் கும்பம் வச்சு அது பெரிய விடயம். நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.